ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 11/7/2026. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி அல்ல. ஏனென்றால் டிராமாவின் அனுசாரம் யார் என்ன செய்கிறார்களோ அதற்கேற்ப பலனை அடைவார்கள். அப்போது இந்த டிராமாவில் யார் யார் என்னென்ன கர்மம் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை தான் நம்ம ஒவ்வொருத்தருமே அடையிறோம். அதனால் சுயத்தை தான் பார்க்க வேண்டும். சுயத்தை பற்றி, நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி அல்ல. ஸோ அப்போது நம்ம சுயத்தை நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், நம்மக்கிட்ட இன்னும் என்ன மாற்றம் அடையணும். அப்போது நம்மளை செல்ஃப் செக்கிங் பண்ணி சுயத்தை முன்னேற்ற வேண்டும், மற்றவர்களை பார்க்கக்கூடாது. இன்றைய கேள்வி, திரிகாலதர்ஷி ஆவதால் ஆத்மாவுக்கு எந்த நினைவு வந்துள்ளது? பதில், ஆத்மாவுக்கு நினைவு வந்துள்ளது, நாம் அசலில் மூலவதன நிவாசி. அப்போது நம்ம ஒரிஜினலாக நம்ம எங்கே வசிக்கக்கூடியவர்கள்? மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இந்த ட்ராமாவில் நமது பாட்டை நடிப்பதற்காக வந்துள்ளோம். நம்முடைய ஒரிஜினல் உண்மையான வீடு எதுன்னு பார்த்தா பரந்தாமம் தான். இங்கே இந்த நாடக மேடையில் நம்ம நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாம் முக்கிய நடிகராகி 84 பிறவிகளின் பாட்டை நடித்தோம். இப்போது பாபாவின் முன்பாக உள்ளோம். பிறகு அவரோடு கூடவே நாம் வீட்டிற்கு சென்று விடுவோம். பாவனமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். அப்போது நம்ம தூய்மையாகி தான் நம்முடைய சொந்த வீட்டிற்கு செல்ல முடியும். பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? சொர்க்கத்திற்கு வருவோம். இந்த விளையாட்டு முழுவதும் பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு முழுவதும் திரிகாலதர்ஷி ஆவதன் மூலம் வந்துவிட்டது. அப்போது திரிகாலதர்ஷி ஆவதால் நம்மளுக்கு இவ்வளோ ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைய பாடல், இருந்தாலும் இறந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. இந்த பாடலை யார் பாடினார்கள்? குழந்தைகள் பாடினார்கள். நம்ம தான் என்ன பாடியிருக்கோம்? இருந்தாலும் இறந்தாலும், அதாவது உயிரோடு இருந்தாலும் சரி, நாங்கள் இறந்தாலும் சரி, உங்களுடனே இருப்போம் அப்படின்னு நம்ம தான் பாடியிருக்கோம். குழந்தைகள் என்ன சொல்கின்றனர்? பாபா, இப்போதே உங்கள் கழுத்துக்கு மாலை ஆக வேண்டும், இந்த சரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும் என்கிறார்கள். குழந்தைகள் அறிவார்கள், சாந்தி தாமம் அதாவது நிர்வான் தாமத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கின்றோம். இப்போது பாபா அடிக்கடி சொல்கின்றார், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் அறிவீர்கள், நம் ஆத்மாக்கள் பாபாவுடன் கூடவே நிர்வான் தாமத்தில் வசித்திருந்தோம். பிறகு இந்த சரீரத்தை தாரணை செய்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம். குழந்தைகள் அறிவார்கள், நாம் நிச்சயமாக பரந்தாம நிவாசிகள். இப்போது மீண்டும் பாபா வந்துள்ளார். நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா உங்களுக்கு முன் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அப்போது பாபாவுக்கு எதிரில் நம்ம அமர்ந்திருக்கோம், நம்முடைய எதிரில் பாபா இங்கே அமர்ந்திருக்கின்றார். இங்கே இருப்பது லௌகீக சரீர சம்பந்தங்கள். நாம் அசலில் ஆத்மாக்களாக இருந்தோம். இப்போ தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாமே லௌகீகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரிஜினலாக எங்கே இருந்தோம்? ஆத்மாக்களாக பரந்தாமத்தில் இருந்தோம். பிறகு லௌகீக சம்பந்தத்தில் சுகம் மற்றும் துக்கத்தின் வாழ்க்கையை கழித்தோம். சுகம் அப்படின்றது சொர்க்கத்தில், துக்கம் அப்படின்றது இப்போ இந்த கலியுக வாழ்க்கையில். இப்போது நீங்கள் ஆத்மாக்கள் திரிகாலதர்ஷி ஆகியிருக்கின்றீர்கள். பாபாவும் கூட 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்தவர். நீங்களும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் அறிவீர்கள். படிப்பின் நினைவோ இருக்க வேண்டும் இல்லையா? இப்போது நினைவு வந்துவிட்டது. பாபா புரிய வைத்துள்ளார், நாமும் மூலவதனத்தில் வசிப்பவர்கள். நாம் இப்போது திரிகாலதர்ஷி ஆகியிருக்கின்றோம். நாம் இந்த டிராமாவின் முக்கிய நடிகர்கள். முழு டிராமாவின் ஞானம் இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது. அரை கல்பமாக நாம் சுகதாமத்தில் இருக்கின்றோம் என்பது நினைவு வந்துவிட்டது. அங்கே ராவணன் இருப்பது இல்லை. நாம் ஆத்மாக்கள் முழு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றோம். இப்போது பாபா நம் முன்பாக அமர்ந்துள்ளார். உங்கள் ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்களோடு கூடவே வருவோம். எவ்வளவு முடியுமோ உங்களை நினைவு செய்வோம். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது திரிகாலதர்ஷி ஆகியிருப்பதால் உங்களுக்கு நாள் முழுவதும் இதே சிந்தனை இருந்து கொண்டிருக்க வேண்டும். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான், அவருடன் கூடவே குழந்தைகள் நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்த இருப்பிடத்தில் இருப்பவர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டின் நினைவு வந்துவிட்டது. நாம் தூய்மையாகி நமது பரந்தாமம் ஆகிய வீட்டிற்கு செல்வோம். தந்தை சிவனுடைய பூஜை நடைபெறுகின்றது என்றால் சாலிகிராம்களுக்கும்
பூஜை நடைபெறுகின்றது. பாபாதான் வந்து ஆத்மாக்களை தூய்மை ஆக்குகின்றார். ஆத்மாக்களை தூய்மை ஆக்குபவர் ஒரு தந்தை மட்டுமே, வேறு யாராலும் ஆக்க முடியாது. அப்போது இந்த தூய்மை ஆக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்தில் எந்த ஒரு சாது சந்நியாசிகள் வேறு எந்த ஒரு மனிதர்களாலும் முடியாது. ஒரே ஒரு தந்தை, இறை பகவான் சிவ தந்தையால் மட்டுமே முடியும். இப்போது நீங்கள் முழு டிராமாவின் விளையாட்டை அறிந்து கொண்டு விட்டீர்கள். பாரதத்தில்தான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்திருக்கின்றீர்கள். ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா முன்பாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாபா நமக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவும் அறிந்துள்ளது பாபா ஞானக்கடலாக உள்ளார். அவரை பக்தி மார்க்கத்தில் அழைத்தே வந்துள்ளனர், உறுதிமொழி அளித்தே வந்துள்ளனர். பாபா, நீங்கள் வருவீர்கள், ஆனால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் அறிவுரைப்படி நடப்போம். இது ஒன்றும் லௌகிக்க சம்பந்தத்தின் விஷயம் அல்ல. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி நாம் ஓர் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்போ இது லௌகிக விஷயம் மாதிரி கிடையாது. நாம் நம்மளை வந்து ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாபிமானி ஆகி எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி நம்ம நடக்க வேண்டும். அவர் சொல்வதையே ஏற்று நடக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை செய்ய வேண்டும். அவரோ மிக சுலபமாக புரியும்படி சொல்கின்றார். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் திறந்து கொண்டுள்ளது. இந்த ஞானம் உங்களுக்கு இங்கே சங்கமத்தில் உள்ளது. மூலவதனத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் உள்ளனர். அங்கே இது யாருக்கும் தெரியாது. இந்த ஞானம் வந்து இப்போ இந்த சங்கம யுகத்தில் தான், பரந்தாமத்திலேயோ இல்லை சொர்க்கத்திலேயோ இதோடைய அடையாளம் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா தமது முடிவை, நோக்கத்தை தருகின்றார். அவரே ஞானக்கடல். வேறு எந்த ஒரு சத் சங்கத்திலும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். பாபா ஆத்மாக்களாகி எங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார் என்று இதை நீங்கள் அறிவீர்கள். அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. இப்போது பாபா வந்து டெய்லியும் என்ன சொல்கிறார், நமக்கு வந்து ஆத்ம அபிமானி ஆகுங்க அப்படின்றத நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். நம்மளை வந்து ஆத்மான்னு உணராமல் ஆத்ம அபிமானி ஆகாமல் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது. ஆத்ம அபிமானி ஆனால் தான் ஃபரிஸ்தாக முடியும், அசரீரி ஆக முடியும், தேவதையாக முடியும், எல்லாமே ஆக முடியும். ஸோ அப்போ ஆத்ம அபிமானி ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆத்மா இந்த ட்ராமாவில் நடிகராக தனது பாகத்தை நடிக்கின்றது. நாம் ஆத்மா சரீரமாகிய ஆடையை எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த நடிகர்கள் ஆடையை மாற்றுகின்றார்கள். இங்கே ஸ்தூலத்தில் நடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவங்களுடைய ஆடைகளை மாற்றுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த சரீரமாகிய ஆடையை நாம் வந்து எடுத்து நடிக்கின்றோம். ஆத்மாக்கள் நீங்கள் நிராகாரி உலகத்தில் இருந்து இங்கே வந்து இந்த சரீரம் என்ற ஆடையை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகி நமக்கு பாபா மீண்டும் வந்து ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா வந்துள்ளார் என்றால் நாம் பாபாவுக்கு உதவியாளர் ஆவோம். தூய்மையாகி பாரதம் முழுவதையும் தூய்மையாக்குவோம். நாம் ஸ்ரீமத் படி தான் நடக்க வேண்டும். ஸ்ரீமத் சொல்கிறது, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள் பலன் அடைவார்கள். அனைவருமோ வந்து புருஷார்த்தம் செய்ய மாட்டார்கள். அதாவது எல்லா ஆத்மாக்களும் வந்து புருஷார்த்தம் செய்ய மாட்டாங்க. யார் கல்பத்திற்கு முன்பு புருஷார்த்தம் செய்திருக்கின்றனரோ அவர்கள்தான் செய்வார்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். அதனால் புருஷார்த்தம் செய்து அவசியம் தூய்மை ஆக வேண்டும். நாம் மேலே மூலவதனத்தில் வசிப்பவர்கள். முதலில் சொர்க்கத்தில் வந்திருந்தோம். பிறகு ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்துள்ளோம். பாபா புரிய வைப்பதும் பாரதவாசிகளுக்குத்தான். பாபா பாரதத்தில் தான் வருகின்றார். சரீரத்தை தாரணை செய்து எங்களுக்கு சிரேஷ்ட கர்மம் கற்றுக் கொடுங்கள். சரீரத்தின் பெயரும் பாடப்பட்டுள்ளது. இது பாக்கியசாலி ரதம். பாபாவும் சொல்கின்றார், நான் சாதாரண உடலில் பிரவேசம் ஆகின்றேன். இதற்கு முன்பும் கூட சொல்லியிருந்தேன். குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பாபா இதையே சொல்லியிருக்கின்றார். வேறு யாரும் இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. பாபா தான் சொல்கின்றார், 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன். இப்போது மீண்டும் குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்கின்றேன், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். எப்படி நாடக நடிகர்களுக்கு தெரிந்துள்ளது இல்லையா, நாம் இந்த ஆடையை அணிந்து கொண்டு என்னென்ன பாத்திரங்களை நடிக்கின்றோம் என்று. இப்போ ஸ்தூலத்தில் நடிக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு நம்ம என்னென்னலாம் கதாபாத்திரங்கள் நடிக்கணுன்றது அவங்க எப்படி தெரிஞ்சிருக்காங்களோ, அதுபோல்
நம்ம வந்து அவர்களோ தேக அபிமானிகள், அவங்க வந்து தேக அபிமானிகளாக இருந்து செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லையற்ற விஷயம், நம்ம ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நாம் உண்மையில் ஆத்மாக்கள் தான். இப்போது நமது பார்ட் முடிவடைகின்றது. பாபா நம் முன் அமர்ந்து அனைத்தையும் நமக்கு புரிய வைக்கின்றார். இதை மறந்துவிடக்கூடாது. மாயா எவ்வளவு விக்னங்களை ஏற்படுத்துகின்றது. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு விகர்வமும் செய்யக்கூடாது. மனதில் புயல்கள் அதிகம் வரலாம். தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். நம்முடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாமல் உள்ளனவா? நாம் கர்மத்தை வெல்ல முடியுமா? உங்களுக்கோ மிகவும் சுலபம். அப்போது நம்மளை வந்து சுய பரிசோதனை, எந்த அளவுக்கு நம்மளால் வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியும். நம்முடைய கர்மேந்திரியங்கள் நம்மளுடைய பேச்சு வந்து கேட்குதா, நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் எதுவும் சஞ்சலம் அடையுதா இல்லையான்னு நம்ம தான் வந்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். எப்போதும் எங்கே சென்றாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். நாமோ ஆத்மாக்கள். இந்த விளையாட்டை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தந்தை. இது புத்தியில் வந்துள்ளது. அவர் பிந்தி, அதாவது புள்ளி வடிவமானவர் என்று சொல்லப்படுகின்றது. நிராகாரி உலகத்தில் ஆத்மாக்களின் மரம் உள்ளது. விதையிலிருந்து மரம் வெளிவருகின்றது. பிறகு வரிசையாக இலைகள் வருகின்றன. மேலிருந்து ஆத்மாக்கள் தரவரிசைப்படி வருகின்றன. ஆத்மா எப்படி பிரவேசம் ஆகின்றது என்பதை யாராலும் பார்க்க முடியாது. இப்போது பாபா புரிய வைக்கின்றார், உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டுள்ளது. அதை தூய்மை ஆக்குங்கள். இவர் மூலமாக பாபா வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். கர்மேந்திரியங்கள் மூலமாக தான் பேசுவார் இல்லையா? ஆத்மாவாகிய பிந்தி இவருக்குள் இல்லை என்றால் கர்மேந்திரியங்களால் எதையும் செய்ய இயலாது. இவ்வளவு சிறிய புள்ளி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதற்குள் முழு ஞானமும் அடங்கியுள்ளது. பாபா ஞானக்கடலாக இருப்பதால் அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார். அவரிடம் ஞானம் முழுவதும் உள்ளது. அவருடைய இந்த நடிப்பின் பாகமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ளும் 84 பிரிவுகளின் பாகம் உள்ளது. நீங்கள் சுகம் துக்கத்தின் பாகத்தை நடிக்கின்றீர்கள். துக்கத்தில் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கின்றீர்கள். பாபா சொல்கின்றார், நானோ புனர்ஜென்மத்தில் வருவது இல்லை. நீங்கள் 84 ஜென்மங்களை எடுக்கின்றீர்கள். நான் எடுப்பது கிடையாது. நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சகஜ யுக்தி சொல்கின்றேன். என்னை நினைவு செய்வீர்கள், ஆனால் தூய்மை ஆவீர்கள். அரைக்கல்பமாக நீங்கள் காமசிதியில் அமர்ந்து தமோபிரதான் ஆகியிருக்கின்றீர்கள். ஆத்மாக்களோடு தான் பாபா பேசுகின்றார். ஆத்மாவோ பெரியது சிறியதாக ஆவது கிடையாது. ஆத்மாதான் சொல்கின்றது, ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று. ஆத்மா தந்தையை அழைக்கின்றது. தந்தை சொல்கின்றார், நான் கல்பமாக வருகின்றேன். தூய்மையற்றவர்களாகி உங்களை தூய்மையாக்குவதற்காக. இப்போது நீங்கள் அறிவீர்கள் ஆத்மா எப்படி வருகின்றது போகின்றது என்று. ஆனால் மனிதர்கள் இதை பற்றி எதுவுமே அறியவில்லை. இதுவோ பழைய உலகம், துக்கதாமம். இது இரும்பு யுகம் என்று சொல்லப்படுகின்றது. புது உலகமும் கூட இருந்தது அல்லவா? அதை சொர்க்கம் என சொல்கின்றனர். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் பதிந்து உள்ளது. நிச்சயமாக நாம் மீண்டும் தேவி தேவதாவாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இதுதான். நாம் மீண்டும் சொர்க்கத்தின் ராஜ பதவியை பெறுகின்றோம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆசியை அவசியம் பெறுவோம். இதை நல்லபடியாக நினைவு செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் அங்கே வசிக்கின்றோம். பிறகு நாம் நமது பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம். இப்போது 84 பிரிவுகளை எப்படி எடுத்தோம் என்ற நினைவு வந்துள்ளது. பாபா புரிய வைப்பதும் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான். பாபா வந்து பிராமண குழந்தைகளாகிய நமக்கு தான் வந்து புரிய வைக்கிறாரு. பிராமணர் ஆகாமல், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆகாமல் சிவ பாபாவிடம் இருந்து ஆஸ்தி எப்படி பெறுவார்கள்? இப்போது பிராமணராக ஆகணும், அதுக்கப்புறம் பிரம்மாவோடைய குழந்தையாக ஆகணும், அப்புறம் தான் வந்து சிவபாபா கிட்டது நம்மளால் ஆஸ்தி எடுக்க முடியும். பிரஜாபிதா பிரம்மாவோ புகழ்பெற்றவர் இல்லையா? பிரம்மாவின் மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். ஆக புது உலக ராஜதானியும் கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பிரம்மா மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை செய்திருந்தார். இப்போது மீண்டும் ரிப்பீட் ஆகின்றது. அதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அநேக குழந்தைகள் கேட்கின்றனர், டிராமாவை பெரியதென ஏற்றுக்கொள்வதா அல்லது புருஷார்த்தத்தை பெரியது என ஏற்றுக்கொள்வதா? புரிய வைக்கப்படுகின்றது. புருஷார்த்தமோ அவசியம் செய்தே ஆக வேண்டும். புருஷார்த்தம் இல்லாமல்
பலன் அதாவது ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். சிலர் நன்றாக புருஷார்த்தம் செய்கின்றனர் என்றால் புரிய வைக்கப்படுகின்றது. டிராமா அனுசாரம் இவருடைய புருஷார்த்தம் நன்றாக நடைபெறுகின்றது. பதவியும் நல்லதாக பெறுவார்கள். அவர்களுடைய புருஷார்த்தம் மிக தீவிரமாக செல்கின்றது. பிறகு போக போக சிலருடையது குறைந்த பதவி ஆகிவிடுகின்றது. பிராமணிகள் அறிவார்கள். பிராமணிகளிடம் வருபவர்களும் அறிவார்கள். இன்னார் மிக நன்றாக சென்று கொண்டிருந்தார், தற்சமயம் வருவது இல்லை சொல்கின்றனர். ஏன் எனது புத்தியில் பதிவது இல்லை என்பது புரியவில்லை. சில பேர் சொல்கிறாங்க, ஏன் என் புத்தியில் பதியறதில்லை அப்படின்றது எனக்கு புரியவே இல்லைன்றது சொல்கிறாங்க. பாபாவை என்னால் நினைவு செய்யவே முடிவது இல்லை. அவ்வளவுதான், என்னால் தொடர முடியவில்லை. என்னால் என் புத்தியில் இந்த விஷயம் எதுவும் பதியவும் மாட்டேங்குது. பாபாவை என்னால் நினைவு செய்யவும் முடியல சரியா. அதனால் என்னால் இதில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பெரிய குறிக்கோளாக உள்ளது. இப்படி எழுதி விடுகின்றனர். முக்கியமான விஷயமே நிர்விகாரி ஆவதுதான். விகாரங்களை விடுவது மிகவும் கஷ்டமாக உள்ளது. நீங்கள் அறிவீர்கள். டிராமா அனுசாரம் கல்பத்திற்கு முன்பு போல் இவர்களுக்கு இத்தகைய நிலைமைதான் இருந்து வந்துள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையாக தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நாம் எல்லையற்ற விளையாட்டை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். யாரிடமும் பயப்படக்கூடாது. பயமற்றவராக ஆகுவதற்கு நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதியாக்க வேண்டும். அப்போது தேக உணர்வில் இருந்தால் தான் என்ன ஆகும், நமக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஆத்மான்ற பாடத்தை நம்ம உறுதியாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மிடம் பயம் இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட்டு, தன்னைத்தான் சோதித்து தன்னை பரீட்சைக்கு உட்படுத்த வேண்டும். எந்த ஒரு கர்மேந்திரியமாவது சஞ்சலம் அடைந்திருக்கின்றதா? காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்றோமா? ஆத்ம அபிமானியாக எதுவரை ஆகியிருக்கின்றோம்? இதெல்லாமே நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணணும். டெய்லியும் பாபா நேற்று கூட சொல்லியிருந்தார்ல, டெய்லியும் சார்ட் வைக்கணும். கண்டிப்பாக நம்ம சார்ட் வைக்கணும். அதில் நம்ம செல்ஃப் செக்கிங் எதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு டெய்லி நம்ம சார்ட் வச்சா தான் முன்னேற முடியும். நேற்றே சொல்லியிருந்தார் பாபா. அப்போது நம்ம எந்த அளவுக்கு விகாரத்தை விட்டுட்டோம், எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாமல் இருக்குது, காம விகாரத்தின் மீது நம்ம முழுமையாக வெற்றி பெற்றுட்டோமா, ஆத்மாபிமானியாக எதுவரை நம்ம ஆகியிருக்கோம், எத்தனை பர்சன்டேஜ் ஆகியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய வரதானம், ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலம் சத்திய சுமங்கலியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக. விளக்கம், எந்த ஒரு ஆத்மாவின் வார்த்தைகளை கேட்டும் கேளாதவராக இருந்து வேறு எந்த ஒரு ஆத்மாவின் நினைவையும் சங்கல்பத்திலோ அல்லது கனவிலோ கூட கொண்டு வராமல், அதாவது எந்த ஒரு தேகாதாரியின் ஈர்ப்பிலும் சிக்காமல், ஒரே ஒரு பாபா, இரண்டாவது வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் வாழ்பவர்களுக்கு அழியாத சுமங்கலி என்ற திலகம் இடப்பட்டு விடுகின்றது. அப்போது இந்த சுமங்கலி அப்படின்ற திலகம் இடப்படுறதுக்கான பேசிக் என்னதுன்னா, ஒரே ஒரு பாபா மட்டும்தான், ரெண்டாவதாக வேறு யாருமே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பாபா தான் இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு ஈர்ப்பில் மட்டும்தான் இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு தேகாதாரின் ஈர்ப்பிலும் நம்ம சிக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் என்னது, அழியாத சுமங்கலின்ற திலகம் இடப்படுகின்றது. இத்தகைய உண்மையான சுமங்கலிகளே பாக்கியவான் ஆவார். இன்றைய ஸ்லோகன், உங்களுடைய சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகம் ஆகி பின்னர் வெளிநோக்குத்தன்மையில் வாருங்கள். அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகாய் விஷயங்களை இல்லை மற்றவங்களுடைய தொடர்பு சம்பந்தத்தில் வரும்போது நம்ம வெளிநோக்கு முகமாக இருக்கிறோம். ஆனால் அந்த வெளிநோக்கு முகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அந்தர்முகி உள்நோக்கு முகம் ஆகி பின்னர் வெளியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், அதில் நம்ம ஈடுபட வேண்டும். இன்றைய அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அதன் பெயர், உருவம், குணம் அனைத்தும் மாறிவிடுகின்றது. அதுபோல தந்தையின் நினைவின் மீதான லட்சியத்தின் லகன், அதாவது நெருப்பில் நீங்கள் விழும்போது நீங்கள் மாற்றம் அடைகின்றீர்கள். மனிதரில் இருந்து பிராமணனாக மாறுகின்றீர்கள். பின்னர் பிராமணனில் இருந்து ஃபரிஸ்தா மற்றும் தேவதையாக மாறுகின்றீர்கள். லட்சியத்தின் நெருப்பினால் ஏற்படும் இந்த மாற்றத்தில்
தனது என்ற உணர்வு எதுவுமே மிஞ்சுவது இல்லை. அதனால்தான் நினைவைத்தான் ஜுவாலா ரூபம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ ஜுவாலா ரூப நினைவு அப்படின்னா, பாபா பிந்துவாக இருக்கார், நான் பிந்துவாக இருக்கேன். பாபா அசரீரியாக இருக்கார், நான் அசரீரியாக இருக்கேன். பாபா நான் அப்படின்ற அந்த ஒரு டீப்பான கனெக்ஷன் பாபா கூட தீ மாதிரி 2 புள்ளிகள் அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக தபஸ்யா பண்ணுறது தான் ஜுவாலா யோகம். அப்போது எந்த ஒரு பொருளை போட்டாலும் எப்படி என்ன ஆகுது, தீயில் போட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய ஷேப்பு அது எதுக்காக நம்ம போட்டோமோ அதோடைய பேர், உருவம், குணம் எல்லாமே தீயில் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் என்ன ஆகும், ஷேப்லேருந்து அதோடைய தன்மையிலேருந்து எல்லாமே மாறிடும். அதுபோல் நம்ம பாபாவோட நினைவின் மூலம் மீண்டும் மீண்டும் நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ அந்த நெருப்பில் நம்ம விழும்போது என்ன ஆகுது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள் மாறி நம்மிடம் தெய்வீக குணங்கள் தாரணை ஆகின்றது. இதனால் என்ன ஆகுது, நமக்கு இந்த மாற்றத்தினால் எந்த ஒரு உணர்வுமே நமக்கு இந்த உலகாய விஷயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு எதுவுமே ஏற்படுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நினைவு தான் என்னன்னு சொல்ல முடியுது, ஜுவாலா ரூபம் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்போது தீ மாதிரி அக்னி போல் ஒரு பாபா புள்ளியாக இருக்கார், நான் அவர் எதிரில் புள்ளியாக இருக்கேன். அவரிடந்து சக்தி என்னுள் நிறைகிறது. அவ்வளோதான். 2 பாயிண்ட். தீவிரமாக மனசை ஒருமுகப்படுத்தி இதிலே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அந்தளவுக்கு சக்தியை ரொம்ப பலமாக எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஜுவாலா ரூப யோகம். நல்லது. ஓம் சாந்தி.